ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் சுவையில் சூப்பரான சாம்பார் 5 நிமிஷத்தில் பண்ணி முடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கேரட் நறுக்கி வச்சுருக்கேங்க, 15 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன், 3 பீஸை உடச்சி வச்சுருக்கேங்க. இந்த சாம்பார் வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்குங்க. இது ஒரு வெரைட்டிங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதுக்கு வந்துட்டு நெய் கொஞ்சம் சேர்த்தாக நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம், பெருங்காயம் எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நிறைய விதமாக இருக்குங்க சாம்பார்லையே. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் வத்தல், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு கேரட் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பீன்ஸ் சேர்த்தாச்சு. இந்த சாம்பார் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. இது ரெண்டுமே சேர்த்து வச்சா இப்போ கருவேப்பிலை சேர்த்துருக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில். இப்போ கொஞ்சமாக நம்ம வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வந்துட்டு கம்மன்னு வீடே மணக்குங்க. அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும் சாம்பாரில். இந்த சாம்பார் வந்துட்டு இட்லி, தோசை, பொங்கல், சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நான் 100 கிராம் பருப்புக்கு ஒரு 600 கிராம் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் வந்துட்டு 6 பேருக்கு தாராளமாக வருங்க. 100 கிராம் பருப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சோன்னா இப்போ உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ உப்பு சேர்த்துலாம். எல்லாமே நம்ம வந்துட்டு குக்கர்லேயே வச்சு நம்ம முடிக்க போகிறோம் இந்த சாம்பாரை. இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 5 விசில் விட்டுருக்கேங்க. இப்போ ஆவி போயிடுச்சு பாருங்கள். சூப்பராக சாம்பார் எல்லாமே கலந்து வெந்து கம்மன் வாசனையோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுக்கலாம். கரண்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் காஞ்சி வரட்டும். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள். திருப்பி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு, வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த சீரகம்லாம் பொரிஞ்சு வந்து வெங்காயம் வாசனை நல்ல வாசனை வரும்போது இப்போ இந்த சாம்பாரில் சேர்த்துக்கிறாங்க. சூப்பரான சுவை மிகுந்த சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.